97 மாதங்களுக்கு முன்பாக பல்லடம் படுபாளையத்திலே ஒரு சிறிய பொறியாக நம்முடைய அமைப்பு செயலாளர் அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றிய இந்த வனம் அமைப்பு இன்று ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்திருப்பதை எண்ணி பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமையும் சந்தோஷம் அடைகின்றேன். ஆரம்ப காலம் முதற்கொண்டே நானும் இதில் இணைந்து பணியாற்றி வந்தேன். தற்சமயம் கொஞ்சம் பணிச்சூழல் காரணமாக அதிகமாக வர முடியவில்லை. பல்லடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பல்லடத்திற்கே இன்று ஒரு அடையாளமாக மாறிவிட்டது இந்த வனம் அமைப்பு என்று சொல்லும்போது பல்லடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெருமை அடைய வேண்டிய ஒரு செய்தி. இதனை தாங்கி கொண்டிருக்கிற அனைத்து அறங்காவலரின் கால் தொட்டு வணங்குகின்றேன், நன்றி தெரிவிக்கின்றேன். 2016ஆம் ஆண்டில் ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே வந்து நம்முடைய இந்த வனம் அமைப்பின் இலச்சை அந்த எம்பளத்தை பார்த்துட்டு சொன்னார், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அந்த மரத்தை காப்பாற்றுவதற்காகவும் அல்லது அந்த மரத்திற்கு ஒரு சிறு தீங்கு கூட விளைவிக்காமல் தன்னுடைய வாழ்வை தொடர்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் மரத்திற்கு எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் நீங்கள் மனிதனுடைய படத்தை அதில் போடவில்லையா என்று கேட்டார். அந்த சிந்தனை எனக்கு ஒவ்வொருடையும் அந்த எம்பளத்தை பார்க்கும்போது வரும். எவ்வளோ அருமையாக அவர் சிந்தித்து எங்களுக்கு அதை எடுத்து கொடுத்தார். மனிதனோட முகத்தை ஏன் அதில் போடலைன்னு. ஆனால் இன்றைக்கி அந்த மரத்தினோட வேறாக வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நினைக்கும் போது எனக்கு பாருங்கள், அந்த மரத்தினோட அடிப்பகுதியில் வனம் ஃபவுண்டேஷன், அந்த மரத்தை காப்பாற்றுவதற்கு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் எப்படி உழைப்பது என்பதற்கு அந்த இலட்சிய ஒரு உதாரணம். இழந்துவிட்ட இயற்கை மீட்டெடுப்பதற்காக நமது வனம் இந்தியா செயல்பாடுகள் உலக அளவிலே பெருமையோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தாங்கிக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மாற்றின் என்னுடைய பெயர், வழக்கறிஞராக தற்சமயம் தொழில் செய்து வருகின்றேன். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக இயற்கை சார்ந்த விவசாயிகள் சார்ந்த தொழிலான கோழிப்பணி தொழிலையும் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தேன். தற்சமயம் வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ரோட்டரியிலே மாவட்ட அளவிலே பொறுப்புகளிலே இருந்து சில சமுதாய சேவைகளை ஆற்றி வருகின்றேன். வனம் அமைப்பின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக ஏதாவது ஐடியா சொல்ல சொன்னாங்க. எனக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த ஒரு ஐடியா, பள்ளி கல்லூரிகளில் NSS NCC இருப்பது போல் ஒரு பசுமை படையை ஏற்படுத்தலாமா அப்படின்னு யோசித்தேன். நான் ஒரு பள்ளியில் வந்து ஒரு 50 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து பசுமை படை என்று அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்து மாதம் ஒரு தடவையோ அல்லது வாரம் ஒரு தடவையோ அவர்கள் கூடி ஒரு ஆசிரியரின் கீழ் பசுமை பற்றி சிந்திப்பதற்கும் இழந்துவிட்ட இயற்கையை மீட்டெடுப்பதற்கும் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம ஒரு பயிற்சியை கொடுப்பதற்கு. ஏன்டா அன்றைக்கி வனம் வந்து நம்ம அதை செய்ய முடியுமான்னு யோசித்தோம். இன்றைக்கி வனம் வளர்ந்து விட்ட ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தின் நிலையிலே கண்டிப்பாக அந்த ஒரு திட்டமும் நிறைவேற்ற முடியும் என்பது என்னுடைய எண்ணம். வனம் அறங்காவலர்கள் அதற்கும் நினைத்தால் அதை காரியமாக கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். ஒவ்வொரு கல்லூரியிலோ அல்லது பள்ளிக்கூடங்களிலோ முடிந்த அளவுக்கு பசுமை படையை நிறுவி அந்த குழந்தைகளை இயற்கையோடு இணைந்து வாழ்வை எப்படி நடத்துவது அல்லது இயற்கையை சீரழிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்பதை பற்றிய அறிவுரைகளை நாம் வழங்கி அவர்களை அந்த எண்ணத்திலே வளர்த்தும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இயற்கை ஆர்வலர்கள் கூடுதலாக கிடைப்பார்கள். இளம் வயதிலேயே அவர்களை நாம் பயிற்சி கொடுக்க முடியும் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு, பல்லடம் வழக்கறிஞர் சங்கமானது உங்களுக்கு ஏதாவது சட்ட ரீதியான எந்த உதவிகள் கேட்டாலும் நாங்கள் காத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்ம வனம் இந்தியாவில் பல்வேறு சமூக சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை சட்ட உதவி முகாம் எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் வந்து சட்ட உதவி முகாமும் இந்த பகுதி மக்களுக்காக நம்ம செய்து கொடுக்கலாம். அதுக்கும் ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய நீதிபதிகளையும் இங்கே கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கும் நம்முடைய செயல்பாடுகளை பற்றி அறியப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் உலகளவிலே இந்த பல்லடம் நகருக்கு மேலும் பேர் தேடி கொடுத்து இதில் உள்ள ஒவ்வொருவரும் நலமுடனும் வளமுடன் வாழ அன்போடு இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்து விடுவருகின்றேன். நன்றி, வணக்கம்.